இவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னாக்கா எங்கள் கம்போசிங் குரூப் முன்னால் போயிடும். அவர் லேட்டாக தான் வருவார், பல வேலைகள் இருக்கும் அவருக்கு. அவர் அன்னைக்கு என்ன ஆகி போச்சு, நான் ஒரு 7 to 1 ஒரு ரெக்கார்டிங், 2 to 9 ஒரு ரெக்கார்டிங், 9 to மேலே ஒரு மிக்சிங் முடித்து 3 மணிக்கு போய் படுத்துருக்கேன். 3 மணிக்கு போய் படுத்த உடனே அன்னைக்கு பார்க்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் வந்துட்டார் கவிஞர். கவிஞர் எங்கடா அதை வர இந்த பயிரை ராஸ்கர் வழி என்ன போட்டு உயிரை வாங்குறான், இன்னும் வரலை, நான் எனக்கு பல வேலை எடுக்க கூப்பிட போட்டு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய செக்ரட்டரி ஃபோன் எடுத்து என்ன சொல்லிவிட்டான், ஐயா தூங்கிட்டு இருக்காரு. என்னடா தூங்க முடிஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்கன்னு மறுபடியும் கட் பண்ணார். இன்னொரு தடவை கூப்பிட்டு போன பேருக்கா மறுபடியும் தூக்கிட்டு இருக்காரு 3 தடவை சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ராமண்ணா கிட்ட ஒரு சீக்வன்ஸை கேட்டார், அந்த பாட்டுக்கு என்ன நிலை. அப்போது விஸ்வநாதன் கிட்ட இந்த பாட்டை கொடுங்க வந்த உடனே, அவன் வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ள நான் அனுபவலை வந்து எழுதித்தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். 3ஆவது தடவை போனப்போ கவிஞர் காத்துட்ருக்கானான்னு சொன்ன உடனே நான் உளுந்து அடித்து ஓடி பாதி குளிச்சு பாதி குளிக்காமல் சட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஓடினேன். அங்கே போன உடனே ராமண்ணா டைரக்டர் இருக்கார், இந்த பல்லவி எழுதியிருக்காது என் படத்துக்கு பொருத்தமாக இருக்குது என்னுடைய சுச்சுவேஷனுக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்கு மெட்டு போட்டுங்க தம்பி, இது வந்து எம்ஜிஆர் பாடுற மாதிரி தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன், பல்லவி நல்லா இருக்குது, நீங்கள் பல்லவிக்கு டியூன் போட்டுருங்க அப்படின்னு பல்லவியை என் கையில் கொடுத்தார். எனக்கு வந்தது பாருங்கள் ஒரு கோவம். என்னதுங்களா பல்லவி, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவன், இதான் பல்லவி. எனக்கா கோவம் ஒரு பக்கம், என்னடா இவ்வளோ லேட்டாக தூங்கிட்டு இருக்கேன், அதுக்கு இப்படியா பல்லவி வருது, பொருத்தமாக இருக்கும்டா.